வசதியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் வசித்து வரும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பிலும் சுமார் 7000 பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை முடிந்த பின்னர் பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்ப வசதியாக இதே எண்ணிக்கையிலான பேருந்துகளை நாளை மறுதினம் வரை இயக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி திருச்சி, கடலூர், கரூர், நாகை மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்து தீபாவளி சிறப்பு பேருந்துகள் தற்போது சென்னைக்கு இயக்கப்படுவதால் நெரிசல் குறைந்திருப்பதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். டைம்ல ரொம்ப க்ரௌடா இருக்கும். ஆனா இந்த டைம் பரவாயில்ல. ஸ்பெஷல் பஸ் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கிறதுனால ஈஸியா தான் இருக்கு. ரொம்ப ரஷ்லாம் இல்லை. சென்னைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் சென்னை போகிறதுக்கு நிறைய பஸ் இருக்காங்க. தமிழக அரசு நன்றி. தீபாவளிக்காக சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுருக்காங்க. அதனால எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். சென்னையிலேருந்து வரும்போது சரி, இப்போ கிளம்பிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருந்துகள் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிடைக்குது. டிக்கெட்ஸ் எல்லாமே, சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எப்பயுமே நேரத்தில் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப கும்பல் இல்லாமலும் சிறப்பு பேருந்து பண்ணியிருக்கனால இந்த அதிகாரிகள்கிட்ட கேட்டாலும் அவங்களும் எல்லாபடியாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ் ஏற்பாடு பண்ணதுக்கு தமிழக அரசுக்கும் போக்குவரத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஸ்பெஷல் வந்து விட்டு அடிச்சுபடி ஏறாமல் எல்லாம் சரியாக போயிட்டு இருக்காங்க.